கண்டிப்பா தளபதி தான் வரணும். கண்டிப்பா விஜய் தான். விஜய் தான்ப்பா வரணும். விஜய் தான் ப்ரோ இருப்பாரு ப்ரோ. கண்டிப்பா தளபதி தான் ப்ரோ. இல்ல நான் டிவிக்கே தான் வரணும்னு நினைக்கிறோம். நம்ம தளபதி தான். தளபதி தலைவன் தான். விஜய் தான். கண்டிப்பா விஜய் தான். டிவிக்கே தான். எஸ் டிவிக்கே தான். ஆக்சுவலா ரியலாவே சூப்பரா இருக்கு. அவரை பார்க்கறதுக்கு விட அவர் எப்போ வருவாருன்றது தான் எங்களோட எதிர்பார்ப்பே ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா பெரிய மாற்றத்தை எங்களுக்கு கண்டிப்பா உருவாக்கணும்ன்ற நம்பிக்கையில நான் ரொம்ப ஆர்வத்தோட நாங்க எல்லாருமே இருக்கிறோம். முக்கியமா பெண்கள் நாங்க இருக்கிறோம். சரிங்களா? கண்டிப்பா 26 கண்டிப்பா சார் வருவாரு. கண்டிப்பா விஜய் சார் தான் உட்கார வைப்போம். நாங்க 2026ல கண்டிப்பா பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்றத நாங்க நம்பிக்கையோட உறுதியோட இருக்கிறோம். கண்டிப்பா வரணும். வேற யாருமே வர மாட்டாங்க. ஆமா மெயினா டிவிக்கே தான். டிவிக்கே தான் சார். எனக்கு தான் ஆசையா இருக்கு. ஆனா ஆட்சி மாறணும்னா எல்லாமே ஆக்சுவலா வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். சரிங்களா? வாய்ப்பு எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். இத வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. நான் வந்து விஜயோட ரசிகர் இல்ல, அஜித் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் வந்து எனக்கு அரசியல் ரீதியா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா ஒரு மாற்றத்தை வேணும்ன்றதுக்காக தான் விஜய்க்கு கண்டிப்பா நான் ஓட்டு போடுவேன் அவருக்கு. ஸோ அதனால 2026ல அவர் வரணும். சரிங்களா? அதுதான் எங்களோட இது. கண்டிப்பா தளபதி தான் வருவார்ண்ணா. இப்போ பாத்தீங்களா, இப்போ இதோட கூட்டத்து தேவையானா? இதுக்கே ஆடி போயிட்டு உள்ள உட்காந்து இருப்பானுங்கண்ணா சிஎம்லாம். இதுக்கப்புறம் தானே இருக்கு. இன்னும் போக பாருங்கண்ணா. இப்போதான் 1000 வேலைக்கு தொகுதிக்கே வந்திருக்காரு. இன்னும் இருக்கு பார்ப்பாங்க. இப்போ என் அக்கா பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கேன். எப்படின்னா எதனால மாற்றம் ஏற்படும்? ஆனால் கண்டிப்பாக மாற்றம் வேணும்ண்ணா. எவ்வளோ தமிழ்நாட்டில் எவ்வளோ நடக்குதுண்ணா, எவ்வளோ கற்பழிப்பு, எவ்வளோ பெண்களுக்கு எவ்வளோ இதுவாக நடக்குது. எல்லாமே இந்த டிஎம் கேன்சல் தான் நடக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கும் தெரியும். இது வந்து இப்போ தளபதி வந்து தான் இப்போ வந்து பண்ணுவார் நான் சொல்லலை. ஆனால் மாற்றம் வரணும். தளபதியால் இந்த மாற்றம் வரணும். கண்டிப்பாக மாற்றம் வரும்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக வரணும். விஜய் தான்ப்பா வரணும். இதுக்கு ஆமாப்பா. விஜய் வரும். நிறைய இங்கே கள்ளக்கடத்தல் இருக்கு, நிறைய கஞ்சா எல்லாமே இருக்கு. அதெல்லாம் ஒழிக்கணும்ப்பா. எப்பவுமே டிஎம்கே ஏடிஎம்கேவே ஆட்சி செஞ்சா எப்படிப்பா? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ப்பா. ஆமா. சிஎம் யாருன்னெலாம் தெரியல, ஆனால் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். எதனால விஜய் வந்தா நல்லா இருக்கும்? புதுசாக ஒரு தேடல் இருக்கும்ல. இப்போ அவர் புதுசாக வராரு, அவர் நம்ம என்கரேஜ் பண்ணி வரவே இருக்கணும். அதனால் வந்தால் நல்லா இருக்கும். விஜயா தான் ப்ரோ இருப்பாரு ப்ரோ. அவரு தான் ப்ரோ. என்ன ப்ரோ நீ சொல்ற? அவரு தான் ப்ரோ. இங்க இப்ப பாத்தியா இல்லையா கூட்டத்தை? நீங்க கூட்டம் இருக்கு ப்ரோ. கூட்டம்லாம் ஓட்டாம ப்ரோ. நீங்க எல்லாரும் கேட்குற கேள்வியே தான். ஆனா நீங்க அந்த எலெக்ஷன் டேட்டுக்கு அப்புறமா அவரே சொல்லுவார் யார் சிஎம்னு. எதனால வந்துட்டு விஜய்க்கு ப்ரோ அவரோட திட்டம் எல்லாம் கேட்டிங்களா இல்லையா? எல்லாமே நல்ல திட்டமாக தான் ப்ரோ இருக்கு. நீங்கள் மோஸ்ட்லி கொஞ்சம் கேளுங்க. அது கேட்டிங்கனாலே உங்களுக்கே புரியும் எதுக்கு ஓட்டு போடலான்ற ஒரு எண்ணம் உங்களுக்கே வரும். இல்லை ப்ரோ, அதில் ரெண்டு ஒன்று அந்த மாதிரி ப்ரோ. வந்த உடனே ஒரு டாஸ்மாக் காட்டுகிறேன்றாரு ப்ரோ. எவ்வளோ அவர் மாஸ்டர் படத்துலேயே எவ்வளோ நல்லா பேசியிருக்காரு பாரு ப்ரோ. எப்படி சின்ன பசங்க கையில் சிகரெட்டும் சரக்கும் எப்படி போகுதுன்னு கேட்டிருக்காரு. அது சொல்லுங்க. அவரே சொல்லியிருக்காரு அது அரசியல்னா. அதை தான் அவர் சொன்னதை எப்படி செய்யணுமோ சின்னதாக ஃபஸ்ட்டு சொல்லி காமிட்டே செய்கிறாரு அவர். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி செய்வாருன்னு. ப்ரோ கண்டிப்பாக தளபதி தான் ப்ரோ. நம்ம எல்லாரும் இல்லை, அவரோட மக்கள் சப்போர்ட் அண்டு கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது தளபதி தான். என்னோட ஆசை புதுசாக யாராவது ஒருத்தர் வரணுன்றது தான். எதனால புரியல. எதனால இந்த ஒரு இது இருக்கு? ஏற்கனவே மாற்றி பார்த்தாச்சுங்க, எதுவுமே நல்லது நடந்த மாதிரி தெரியல. அப்படியே தான் எல்லாருமே இருக்கோம். ஓகேங்களா? அதனால புதுசாக யாராவது வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு விஜய் ஃபேனுங்கிறதுனால விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் எதனால விஜய் வந்தால் நல்லா இருக்கும்? இல்லை, அவருடைய தன்னுடைய இதெல்லாம் விட்டுட்டு வந்து அவர் ஒரு எவ்வளோ நினச்சா எவ்வளோ நான் பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் இதுக்கு வராருன்னா இது நான் மக்களுக்காக தான் வராருன்றது எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. மக்களுக்காக இல்லை, நாங்கள் டிவிக்கே தான் வரணும்னு நினைக்கிறோம். ஆமாம் கண்டிப்பாக. இல்லை, எங்கள் ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஏடிஎம்கே டிஎம்கேவே பார்த்தாச்சு. இப்போ டிவிக்கே வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். என்ன தான் மாற்றம் இருந்தால் தானே என்ன நடக்குதுன்னு தெரியும். மாற்றம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக டிவிக்கே தான் ஜெயிக்கும். நம்ம தளபதி தான். எதனால தளபதி? ஏன்னா அவர் இந்த தடவை புதுசாக வந்திருக்காரு. அதனால் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு நாட்டுக்குன்னுட்டு. அதனால் நாங்கள் முக்கியமாக நாங்கள் அவருக்கு போடுறோம் நாங்கள் ஓட்டு இந்த தடவை. அவங்களோட கோரிக்கைகள்லாம் முன்னெடுத்து வச்சு அதுக்கான
கரெக்டான வாக்கு இருக்குமா, அதுக்காக தான் நாங்கள் கேட்குறேன். கரெக்டான வாக்கு இருக்கோங்க. அவர் பண்ற எல்லாவுடைய கருத்து கணிப்புல எல்லாமே சூப்பரா இருக்குது. யாருமே அந்த மாதிரி சொல்லலை. இவரு அழகா சொல்லியிருக்காரு. அதனால இவரு தான் இந்த தடவை சிஎம்ஏ. நம்ம தளபதி தான். எங்க ஓட்டு அவருக்கு தான். எங்க குடும்பத்திலேயே மொத்தம் 20 பேர் இருக்கிறோம். அத்தனை பேருடைய ஓட்டு அவருக்கு தான். இதில் எங்கள் அண்ணா ஆட்சி சொல்லிடுறதுல 2024 இதுக்கப்புறம் எந்த ஊழலும் நடக்காது, எந்த ஆட்சி எந்த தப்பும் நடக்காது சொல்லிடுறாரு. முழு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு 2026 இனிமேல் எங்கள் அண்ணன் தான் ஃபுல் பாஸ் பண்ணுவார். எதனால் நீங்கள் அவருக்கு ஓட்டு போட போகிறீங்க? இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்களே, அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா? எல்லா வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் கரெக்டாக ஏதோ 2 சொல்லுங்கள். ஏதோ 2னா எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? 6 சிலிண்டர் தராருண்ணா. 6 சிலிண்டர் 2500 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு தராரு. அதெல்லாம் பண்ணுறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு தராரு. பாதுகாப்பே கொடுக்குறேன்ட்டாரு. இதுக்கப்புறம் என்ன வேணும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த இதுல. இந்த 5 வருஷத்துல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஒரு மாசமும் 2-3 நடக்குது. குழந்தையிலேருந்து பெரியவங்க ஆயா கூட விட மாட்டானுங்க இந்த ஆட்சியில, போன ஆட்சியில. இதுக்கப்புறம் என்ன பண்றது? எங்க அண்ணா இது எல்லாத்துக்கும் ஒரு நீதி, எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை பண்றாரு. எல்லாத்தையும் அழிச்சிருவாரு. இதுக்கப்புறம் தொடர்ந்து எங்க அண்ணன் தான் அடிப்பாரு. 2024 சிஎம் தலைவர் தளபதி தான் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறோம். மெயினாக நானும் ஒரு பெண் குழந்தை வச்சுருக்கேன். இப்போ உண்மையிலே பெண் குழந்தைங்களுக்கு சுத்தமாக ஒரு பாதுகாப்பே இல்லை. எனக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு அதுதான் வேணும். வேலை இல்லாத பசங்களுக்குலாம் வேலை வேணும். அப்படியே நாடு முன்னேறிடும். வேறு எதுவுமே யாருமே செய்ய தேவையில்லை. அவங்கவுங்க உழைச்சி அவங்கவுங்க சாப்பிட்டுப்பாங்க. தளபதி புதுசாக ஒரு மாற்றம் வேணுன்றதுக்காக ஏன் மாற்றம் வேணும்னா இருக்கிறவங்களே இருக்கிறாங்கன்றதுக்காக புதுசாக அவர் வந்தால் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் பண்ணலையா? எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால தளபதி என் தலைவன் தான். சிஎம்ஏ அவர் தான். அது யாருமே வர முடியாது. சிஎம்ன்றீங்க யார் ப்ரோ? என் தலைவன் விஜய் ப்ரோ. என் தலைவன் தான் எப்பயுமே. டிவிகே தான். எதனால ப்ரோ நீ யாருக்கிட்டையும் கேட்கறத இந்த கூட்டத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கலாம். எதனால அவர் வருவாருன்ட்டு. எந்த அரசியல்வாதிக்குன்னா இவ்வளோ கூட்டம் வந்திருக்கா? இல்ல bro. இவ்வளோ கிரேஸ் யாருக்குன்னா கொடுப்பாங்களா மக்கள்? கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு யார் சொன்னது கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு? இங்க நிக்கிறவங்கள பாருங்க. 6ல இருந்து 60 வரை நிக்கிறாங்க. அவங்கள சும்மா வேலை விட்டு இல்லாம நிக்கிறாங்களா? அவரை சொல்லலாம். வேலையில இருந்து போய் சொல்லிட்டு நிக்கிறோம். மேனேஜர் நானே ஒரு தளபதி பார்க்கணும்னு சொல்லிட்டு லீவ் போட்டு வந்திருக்கோம். அதனால நீங்க 2026 சிஎம் மட்டும் விஜய் தான். 234 தொகுதியிலும் தளபதி தான். கண்டிப்பா விஜய் தான். தளபதி தான். எதனாலனா அவங்களுக்கு எவ்வளவு லவ் இருக்கு பாத்தீங்களா? படத்துல மட்டும் இல்ல, வெளியே வந்தாலும் அவங்களுக்கு எப்பவுமே லவ் இருந்துனே தான் இருக்கும். அடுத்த எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, அடுத்த யாரா இருந்தாலும் சரி, எங்களுக்கு விஜய் தான். இங்க பாருங்க, நான் காலேஜ் போக வேண்டியது, எனக்கு இன்டர்ன்ஷிப், நான் லீவ் போட்டு எதுக்கு நிக்கிறேன்? தளபதிக்காக தான். அவ்வளவுதான் ப்ரோ. அவருக்கு தான் ஓட்டு. எங்க ஓட்டு எல்லாருமே. கண்டிப்பா இந்த விஷயத்துக்காக நான் ஓட்டு போடுறேன். அவங்க சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச வாக்குறுதிகள்? இன்னும் அவர் ஒரே ஒரு வாக்குறுதி கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப வேற கண்ட்ரிலாம் பொண்ணுங்க மேல கை வச்சா ஒண்ணு மர்டர் தான். ஆனா இங்க அது ஒண்ணு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா சேஃப் சிட்டி தமிழ்நாடு தான். சேஃப் சிட்டி தமிழ்நாடு தான். இந்தியா மொத்தமா எல்லாமே மாத்தணும். அவ்வளவுதான் ப்ரோ. குமுதா வள்ளூர் படத்துலேருந்து வரேன். என் கால் அடிபட்டு 3 மாதம் ஆச்சு. ஆனால் அவர் பார்க்கணுன்னு வந்தேன். ஆனால் பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன். இப்போ கீழ்ப்பாக்கம் கார்டனுக்கு ஆட்டோவில் போகணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். 2026 உங்களோட ஓட்டு யாருக்கு? அவருக்கு தான். எங்கள் வீட்டில் 7 ஓட்டு அவருக்கு தான். எதனால் அவர் ஓட்டு? எனக்கு விஜய் அவர் வந்துட்டு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு 25 வருஷமாக பிடிக்கும். அதனால் எங்கள் ஓட்டு எல்லாருக்குமே, எல்லா ஓட்டுமே விஜய்க்கு தான். ஓட்டு போடலன்னா எங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் தலைமையில போட்டுருவேன். சோறே கிடையாது. நல்லா பள்ளியை பிடிச்சி போட்டுருவேன்.